இருக்கின்ற அஸ்ராஜ் இந்த கல்லூரியின் SDS உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், விசேடமாக மாணவர்கள், மாணவிகள், உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்திலே என்னையும் அப்ரார் ஃபவுண்டேஷனுடைய CEO-வாக இருக்கின்ற உஸ்தாத் MJM மன்சூர் நலிமி ஓய்வு பெற்ற அதிபர் அவர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்ததற்காக பாடசாலை அதிபர் மற்றும் ஏற்பாட்டு குழு உறுப்பினர் மிச்சம் டைம் எடுக்கவே இல்லை, ஒன்லி 1 hour. ஓகே, 1 hour இருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வெற்றி பாதை எவ்வாறு அமைய முடியும் என்ற அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்வோம். அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாலே இப்போ நீங்கள் மிச்ச நேரமாக இருந்து கொண்டு இருக்கிறீங்க. மிச்ச நேரமாக இருந்தால் எங்கள் பிளட் ஃப்ளோ பிரெயினுக்கு கொஞ்சம் குறையும். அதை கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் உற்சாகமாகிறதுக்கு கொஞ்சம் எழும்புவோம் எல்லாரும். கொஞ்சம் வெரி குட். கையை கொஞ்சம் அசைங்க, அப்படி கொஞ்சம் அப்போ பிளட் ஃப்ளோ கூடும். காலை கொஞ்சம் இப்படி செய்யுங்க, நல்லா அசைங்க கையை காலை. வெரி குட். அப்படி செய்ய போகல எங்களோட பிளட் ஃப்ளோ ரத்த ஓட்டம் கொஞ்சம் கூடும், அதை கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். ஓகே, இப்போ இருப்போம். ஹாய், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர், தேங்க்யூ, வெரி குட். ஓகே, இப்ப நாங்க பேசுற விஷயம் கல்விக்கூடான வெற்றி பாதை. இதுல 2 சப்ஜெக்ட் இருக்குது, அப்படித்தானே? ஒன்று கல்வி, அடுத்தது என்ன? வெற்றி பாதை. முதலாவது கல்வி என்றா என்னன்னு தெரியணும், அடுத்தது வெற்றி பாதை என்றா என்னன்னு தெரியணும். அப்பதான் கல்விக்கூடான வெற்றி பாதை என்னன்றத எங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலுமாய். நிச்சயமாக இந்த வெற்றி பாதை கல்விக்கூடாகத்தான் இருக்குது. அந்த வெற்றி பாதை கல்விக்கூடாகத்தான் இருக்குது. எனவே நாங்கள் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாக இருந்தால், ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை, அடுத்தது இம்பாக்ட்ஃபுல்லான வாழ்க்கை, ஒரு தாக்கம் நிறைந்த, நாங்கள் ஒரு தாக்கம் செலுத்துகின்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் அது கல்விக்கூடாகத்தான் நடக்கும். இது நான் சொல்ற ஒரு கருத்தல்ல, இது நான் சொல்ற கருத்தல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனை படிக்கிற ஒரு குர்ஆன மாணவனாக நீங்க குர்ஆனை பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. ஓகே, இப்போ இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் இஸ்லாம், குர்ஆன், ஈமான் விஷயங்கள், அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள், ஆக முக்கியமான, அதாவது ஒரு ஒரு முஸ்லிமாக வாழ்றதுல, ஒரு மூமினாக வாழ்றதுக்கு ஆக முக்கியமான ஒரு கடமை என்னன்னு சொல்லுங்க பாப்பா பிள்ளை. என்ன கடமை சொல்லுங்க, எழுமுங்க தான், எழுப்பி சொல்லுங்க. என்ன கடமை? யாரா சொல்லுங்க. என்ன செய்யணும்? நாங்க சொல்லணும். ஓகே, சார் சொன்னார் தொழுகையை பார்த்து. எஸ், வேற என்ன செய்யணும்? தொழணும். டக்குன்னு சொல்லுங்க, டைம் இல்லை, ஒரு மணி நேரம் தான் இருக்குது. நான் நிறைய கேள்வி கேட்பேன். தொழணும், வேற என்ன செய்யணும்? தொழணும், ஒழுக்கம், பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யறது, வேற என்ன? ஓகே, தொழணும், ஒழுக்கமாக இருக்கணும், பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யணும். எஸ், நிச்சயமாக. ரைட். இப்ப இது எல்லாத்துக்கும் உடைய அடிப்படை என்ன? இப்ப பெற்றோர்களுக்கு எப்படி தொழுகிறது, எப்படி மரியாதை செய்யறது, இது யாரு சொல்லித்தரது உங்களுக்கு? எங்களுக்கு யார் சொல்லித்தரது?
அதாவது தொழுகிறதை பற்றி, பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வதை பற்றி, ஒழுக்கமாக வாழ்றதை பற்றி இதெல்லாம் யாரு சொல்லித்தாரு? ஆசிரியர்கள் சொல்லித்தாரு. ஆசிரியருக்கு யார் சொல்லித்தாரு? அந்த 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 பிலோசபி, அந்த 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 அது எப்படி செய்யணும்ன்றதை யார் எங்களுக்கு சொல்லித்தாரு? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லித்தாரு. எஸ். அப்ப நாங்க குர்ஆனை என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதணுமா? குர்ஆனை என்ன செய்யணும்? படிக்கணும். ஓதணும் என்று சொல்லி நாங்கள் விட்டுருவோம் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா நாங்கள் ஓதி 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 200-300 வருஷமா நாங்கள் ஓதுறோம். ஆனா என்ன நடந்துக்குது? மாற்றம் வந்திருக்குதா? இல்ல. ஏன் வரலன்னு சொல்லுங்க. நாங்க குர்ஆனை படிக்க இல்லை, நாங்க குர்ஆனை படிக்க இல்லை, நாங்க குர்ஆனை ஓதுறோம். அதால அந்த மாற்றம் வர இல்லை. எப்ப நாங்க குர்ஆனை படிக்க தொடங்குறோமோ, குர்ஆனை படிக்கிறது, ஓதுறதை குர்ஆனை படிக்கிறது முதலாவது கட்டம். அதாவது வாசிக்கிறது. நீங்க வாசிக்கிறது என்னத்துக்கு? நீங்க ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீங்க, விஞ்ஞான புத்தகத்தை வாசிக்கிறீங்க, என்னத்துக்கு நீங்க வாசிக்கிறீங்க? படிக்கிறதுக்கு, ரைட்? ஆனா துரதிஷ்டம் என்ன தெரியுமா? நாங்க 5 வருஷம் மதரசாவுக்கு போயிட்டு, குர்ஆன் மதரசா போயிட்டு படிக்கிறோம். என்னதுக்கு? வாசிக்கிறதுக்கு, ஓதுறதுக்கு. மாறி நடக்குது. ஏன் இந்த அநியாயம்? குர்ஆன் என்று வரப்போக்குள்ள மட்டும் எல்லாரும் வாசிக்கிறது படிக்கிறதுக்கு, ஆனா நாங்க குர்ஆனை படிக்கிறது வாசிக்கிறதுக்கு. குர்ஆனை 5 வருஷம் மதரசாவில் படிச்சுட்டு எங்களோட கடைசி முடிவு என்னன்னு சொன்னா நாங்க குர்ஆனை வாசிப்போம், ஓதுவோம். இதால ஒரு சமூக மாற்றம் நடக்காது. அந்த வெற்றிக்கான பாதை அப்படி வராது. எப்ப தெரியுமா வரும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது நாங்க சமூகத்தில் தொழுவதற்கு, தொழுங்கன்றது ஒரு கடமை. தொழுகிறதுக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டி வச்சிருக்கிறோம். நோன்பு பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள், ஹஜ் செய்யறதுக்குரிய ஏற்பாடுகள், எல்லா கடமைகளுக்கும் ஏற்பாடுகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல படிங்க என்று சொல்றான். அதுதான் முதலாவது குர்ஆனிய ஆயா, முதலாவது வந்த கட்டளை. அல்லாஹ் தஆலா முதலாவது வந்த கட்டளை தொழுங்க என்று வரல, நோன்பு பிடிங்க என்று வரல, படிங்க என்று தான் வந்துச்சு. அப்ப படிங்க என்று வந்த கட்டளையோட வந்த ஒரு சமூகத்தில் படிப்புக்கு எந்த அளவு ஒரு உயர்ந்த இடம் இருக்க வேண்டும். எனவே கல்வி குர்ஆன் முதலாவது கட்டளையே அதுதான். அந்த இக்ரா எண்ணத்தில் என்ன தெரியுமா? கல்வி. அந்த கல்வியில இது உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரிக்கிறதுக்கு அங்க கல்வியில் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது, பிரயோசனமான கல்வி, பிரயோசனம் இல்லாத கல்வி. நான் துஆ கேட்கிறது தானே, இல்மன் நாஃபியா வ அமலன் முத்தகப்பல வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிப். அல்லாஹ் கேட்க இதெல்லாம் தர சொல்லி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிரயோசனம் உள்ள கல்வியை எனக்கு தா. யாரும் கேட்கிற இல்லை, யா அல்லாஹ் எனக்கு தீனுடைய கல்வியை தா என்று கேட்கிற இல்லை. அப்படி கேட்க சொல்ல இல்லை, அப்படி இல்லை. அது ஹதீஸ் இருக்குது. எனக்கு பிரயோசனமான கல்வி. எனவே எந்த கல்வியெல்லாம் பிரயோசனமான கல்வியோ அந்த கல்வியெல்லாம் படிக்க சொல்லி சொல்றதுதான் குர்ஆன். எனவே கல்விக்கூடான முன்னேற்றம் தான். அதான் எனவே ஒரு சமூகத்தை முன்னேற்றத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்ச ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? கல்வி. கல்விக்கூடான முன்னேற்றம். ஒரு அறிவில்லாத ஒரு ஜாஹிலிய சமூகத்தை இக்ரா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அந்த மெசேஜை கொண்டு வந்து ஒரு பெரும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த மாற்றம் கல்வி கூடத்தான் வந்துச்சு. அப்ப ஏன் குர்ஆன் இக்ரா என்று சொல்லுது? அந்த கல்வி கூடாக சிந்தனையாளர்கள் உருவானார்கள், அறிவுள்ளவர்கள் உருவானார்கள், சிந்திக்க தொடங்கினார்கள். அவர்களுடைய பண்பாட்டு எழுச்சி அந்த கல்வியை அடிப்படையாகத்தான் இருக்கும். எந்த சமூகம் பண்பாடுள்ள சமூகமாக இருக்கும்? ஒரு படித்த சமூகம் பண்பாடுள்ள சமூகமாக இருக்குமா, ஒரு படிக்காத சமூகம் பண்பாடுள்ள சமூகமாக இருக்குமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். படித்த சமூகம்.
எனவே பண்பாடுள்ள, நீங்க சொன்னீங்க ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வரணும், பண்பாடுள்ள பிள்ளைகளாக வரணும். அதுக்கு என்ன தேவை? அதுக்குரிய அறிவை தேடணும். அந்த அறிவு என்று நான் சொல்ல போகல, நீங்க நினைக்க வேணாம் இங்க ஸ்கூல்ல படிக்கிற அறிவை பற்றி மட்டும் நான் பேசுறேன். இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் அறிவு என்று சொல்ற நேரம், கல்வி என்று சொல்ற நேரம், அது பாடசாலையில படிக்கிற கல்வியும் வஹியுடைய கல்வியும், அது ரெண்டும் சேர்ந்த கல்வியைத்தான் நாங்கள் கல்வி என்று சொல்லுவோம். அது ரெண்டும் இல்லாம ஒரு சைடால அது கல்வியாக மாறாது. ஒரு காயின், ஒரு நாணயத்துல ரெண்டு பக்கம் இருக்குது. அந்த நாணயத்தை நீங்க ரெண்டா வெட்டி வைங்க, ஒரு சைடுல தலை ஒரு சைடுல பூ, அப்படித்தானே? ரெண்டு சைடு. அது நாணயத்தை ரெண்டா வெட்டினா அந்த நாணயத்துக்கு பெருமதி இருக்குமா? இல்ல. அது மாதிரி இந்த கல்வியை நாங்க ரெண்டு துண்டாக்கி வச்சோம் என்றால் அந்த கல்வியில பெருமதி இல்லை. நாங்க இந்த உலகத்துல பெரும் அடைவுகளை அடையலாம், பெரும் விஞ்ஞானியாக இருக்கலாம், பெரிய ஹீரோவாக இருக்கலாம். ஆனா மன்சூர் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாணவர், எத்தனை பேர் இந்த வயசுல மனுத்தா போய்க்கிறாங்க. நான் ஒரு சிறுவர் நோய் நிபுணர் எனக்கு சொல்லும். இப்ப நான் பார்க்கிற பிள்ளைகளே 16 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளை தான் நாங்கள் பார்க்கிறது. உங்களோட வயசுல பிள்ளைகள் தான் நிறைய பேர் பார்க்கிறது. எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரணங்களை நான் பார்த்திருக்கிறேன் இந்த வயசுல. அதுபோல 100 வயசுல மரணம் சாக்கள் வைக்கிறாங்க. எனவே மரணம் எங்களுக்கு எப்ப வரும் என்று தெரியாது. எனவே நான் உலகத்துல இந்த படிப்பை மட்டும் படிச்சு ஒரு பெரிய ஹீரோவாக வந்தாலும் எங்களோட உயிர் போய்த்துதா நாங்க ஜீரோவாக போவோம். கபருக்குள்ள வைத்துக் கொண்டு MBBS உள்ளாக்கள் எல்லாம் வாங்கண்டு அல்லாஹ் தஆலா கூப்பிட மாட்டான். MBA படிச்சாக்கள் எல்லாம் வாங்கண்டு கூப்பிட மாட்டான். PhD செஞ்சாக்கள் எல்லாம் வாங்கண்டு கூப்பிட மாட்டான். அல்லாஹ் எப்படி கூப்பிடுவான்? எப்படி கூப்பிடுவான்? வசனம் சொல்லு. தொழுதாக்கள் வாங்கன்றது இல்லை, அப்படி இல்லை கூப்பிடுறது. குர்ஆன் படிச்சா அப்படியே கூப்பிடுறது. குர்ஆன்ல இருக்கிற வசனத்தை சொல்லணும். யா அய்யதுஹன் நஃப்ஸு முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்களே, இர்ஜிஇ, ரிட்டர்ன் டு மீ, மீண்டும் என்னிடம் வாருங்கள். ரப்பிகி, உங்கள் ரப்பிடம் நீங்க திரும்பி வாங்க. எப்படி வாங்க? ராலியத்தம் மர்லியா, அல்லாஹ்வும் திருத்தி கொண்ட நிலையிலே நீங்களும் திருத்தி கொண்ட நிலையிலும் அமைதி அடைந்த ஆத்மாக்களே திரும்ப வாங்க என்று கூப்பிடுவான். அந்த இடத்துல நாங்க எங்கட MBBS டிகிரி சர்டிபிகேட் வச்சு கொண்டு போக இயலாது, எங்கட என்ஜினியர் டிகிரி சர்டிபிகேட் வச்சு கொண்டு போக இயலாது, எங்கட MBA டிகிரி, அந்த டிகிரி, இந்த டிகிரி, ஒரு டிகிரியும் அங்க வேலை செய்யாது. ஆனா அந்த டிகிரி எல்லாம் தேவை அந்த அமைதி அடைந்த ஆத்மாவாக மாறுறதுக்கு. அப்ப என்ன தேவை? நாங்க இந்த கல்விக்கூடான பாதை, வெற்றி பாதையில இந்த கல்வி ரெண்டு கல்வியை ரெண்டு, இப்ப துரதிஷ்டம் என்ன தெரியுமா நடந்திருக்குது? ரைட். இப்ப இங்க நாங்க பாடசாலையில படிக்கிறோம், இங்க படிச்சு தர கல்வி எங்களை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பும், எங்களை எங்கெங்கெல்லாம் அனுப்பும். ரைட். நல்ல ஜொப்பை தேடித்தரும், பல வெளிநாட்டு பயணங்கள் போயிலும் எல்லாம் செய்யலும். ஆனா அது உலகத்தை வெற்றி கொள்ள வைக்குமா? உலகத்தில் வெற்றி மறுமையின் வெற்றிதான். மறுமையின் வெற்றிக்காக வாழ்றதுதான் உலகத்தில் வெற்றி. உலகத்தை வெற்றி கொள்ளாமல் மறுமையை வெற்றி கொள்ள கஷ்டம். நீங்க குர்ஆனை பார்த்தா விளங்கும். அதாவது நீங்க குர்ஆன்ல நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா இப்ப படிங்கன்னு சொல்லி தானே தொடங்கினான். சூரா யூசுப்ல அல்லாஹ் இப்படி ஸ்டார்ட் பண்றான். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். இது தெளிவான புத்தகத்தின் ஆயாத்துகள். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லக்கும் தஅகிலூன். நாங்க குர்ஆனை அரபு மொழியில இறக்கி தந்திருக்கிறோம், நீங்க ஓதி ஓதி ஓதி
எந்த விதமான விளப்பமும் இல்லாம விளக்கமும் இல்லாம என்னத்தை ஓதுன்னு தெரியாம இருக்கிறதுக்காக அல்ல. லஅல்லக்கும் தாகிலூன், நீங்க சிந்திக்கின்ற மனிதர்களாக வர வேண்டும் என்றதுக்காக, சிந்தனையாளர்களாக வர வேண்டும் என்றதுக்காக, நீங்க அக்கல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றதுக்காக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அது அரபில் உங்களோட மனித பாஷையில அல்லாஹ்வோட பேச்ச மனித பாஷையில நாங்கள் தந்திருக்கிறோம். நீங்க சிந்திக்க வேண்டும் என்றதற்காக, சிந்தனையாளர்களாக வர வேண்டும் என்றதுக்காக. எங்கப்பா எங்களோட சிந்தனையாளர்கள் எல்லாம்? வாட் ஹேப்பன்? எங்க எங்களோட சிந்தனையாளர்கள்? ஏன் தெரியுமா நாங்கள் சிந்தனையாளர்களாக இல்லாமல் இருக்கிறோம்? நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம், இன்னும் படிக்க தொடங்க இல்லை. எப்படி ஸ்கூல்ல படிக்கிற முறை நானும் மன்சூர் சாரும் லண்டன்ல ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு. சருக்கு ஞாபகம் ரைட்? அப்போ அவர் என்னட்ட கேட்டார், டாக்டர் நீங்க எங்க படிச்சேன்? நான் சொன்னேன், நான் பிரம்மண யூனிவர்சிட்டியில் படித்தேன், நான் இங்கே கலம்பு யூனிவர்சிட்டியில் படித்தேன். மன்சூர் சார்ட்ட கேட்குறார், ஷேக் நீங்க எங்க ஓதின? நான் சொன்னேன், அவர் ஓதல்ல, அவர் படிச்சார். நான் சொன்னேன், அவர் நளினியாவில் படிச்ச, அவர் பிஏ படிச்ச, அவர் எம்ஏ படிச்ச, அவர் ஒரு பிரின்சிபல் ஆகிக்கிறார். இப்போ டாக்டர் அவன் நீங்க எங்க படிச்ச? ஒரு ஷேக்ண்டா நீங்க எங்க ஓதின? என்ன ஓதுன குழப்பம் இல்லாம ஓதுனது தானே. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், ரைட்? இதுக்கு நீங்க ஜென்யூனா பதில் சொல்லுங்க. முக்கியமான ஒரு கேள்வியா, இது ஜோக் இல்லை, சீரியஸான ஒரு கேள்வி. இப்ப இந்த ரைட் அந்த கிராமத்து பிள்ளைங்க கொஞ்சம் அந்த கிராமத்து பிள்ளைய வர சொல்லுங்க. வாமா வா, காமிங்க வா. ஓகே, அவர்கிட்ட இருந்து நீங்க ஓதுனத திரும்ப முதல் 2 ஆயாவும் ஓதுங்க பார்ப்போம். இந்த பிள்ளை இப்ப என்ன, அதாவது அஃப்ரா ஓதின இந்த 2 ஆயா, இந்த ஆயாவுக்கு கூடாக அல்லாஹ் தஆலா என்னோடையும் உங்களோடையும் பேசுறான். ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? எஸ். அல்லாஹ் எங்களோட, அல்லாஹ்வுடைய பேச்சு தான் குர்ஆன். அல்லாஹ் எங்களோட பேசுறான். ஏன் பேசுறான்? எங்களை இங்க படைச்சு இந்த உலகத்தில் எங்களை வாழ வச்சுட்டு நீங்க இப்படித்தான் வாழணும் என்றதுக்கான வழிகாட்டலை குர்ஆனாக தந்து அல்லாஹ் எங்களோட பேசுறான். பேசிட்டு மறுமையில நாங்கள் அல்லாஹ் தஆலாவை சந்திக்கிற நேரம் எங்கள்கிட்ட இருக்கிற கேள்விகளை எல்லாம் கேட்க வைக்கிறான். இந்த புள்ள என்ன சொன்னது என்றதை விளங்கி, இந்த 2 ஆயாவுக்கும் கருத்து விளங்கி இந்த புள்ள என்ன சொல்லிச்சுது என்ற விளங்கின ஆக்கள் கொஞ்சம் கையசுத்து பார்ப்போம். ஆடியன்ஸ் கொஞ்சம் கையசுத்து. No, seriously, I'm not joking, seriously. அதாவது நீங்க யாரையும் பிள்ளையா வழங்குறதுக்காக இல்லை, நான் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை ஹைலைட் பண்றதுக்காகத்தான் நான் இதை செய்வேன். கையோசத்துக்கு கொஞ்சம் இல்ல இல்ல ஸ்டேஜில் இருக்கிற நான் விட்டுறேன். ஆடியன்ஸ்ல இருக்கிறாங்க, ரைட்? ஒருத்தர் இருக்கிறார், 500 பேர் இருக்கிறீங்கன்னா 500 பேர் உள்ள இந்த பிரின்சிபல் சொன்னார், இந்த ஹோல்ல இப்ப 500 பேர் இருக்கிறேன்னு சொல்லி 500 பேர் நாங்க இந்த ஹோல்ல இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா என்னோடையும் உங்களோடையும் பேசுறான். இந்த சூரத்துல் நபா அம்ம ஜிசுவோட இந்த முதலாவது இந்த 2 ஆயா 499 பேருக்கு என்னன்னு தெரியாது.
ஒருத்தருக்கு விளங்கிக்குது. அவர் சில நேரம் மதரசாக்கு போனது. மதரசா போன நீங்க மௌலவி? எஸ், அவர் ஒரு மௌலவி. ரைட், கொஞ்சம் இருங்க. இப்ப இது சரியா? இது நாங்க யாராவது யோசிக்கிறோமா? ஏன் இப்ப பாருங்க, இப்ப இதுல 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆக்கள் இருக்கிறோம். ரைட், இந்த 16-17 வயசு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏழவர் பிள்ளைகள் 17-18 வயசு பிள்ளைகள் இருக்கிறாங்க. 500 பேர் உள்ள இடத்துல ஒருவருக்கு மட்டும்தான் அந்த 2 ஆயாவுலையும் அல்ல என்ன எங்களோட சொல்றான்னு தெரியுது. அப்ப இது தெரியாம நாங்க போய்த்து கபூர்ல நாங்க கொஞ்ச நாள்ல மத்த அப்புறம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்துட்டு அல்லாஹ் தஆலா என்னோட என்ன கதைக்கிறான், என்ன பேசுறான், என்ன சொல்றான்னு தெரியாம நாங்க கபருக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், இது எவ்வளவு பெரிய ஒரு 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 பின்தங்கல். இது சரியா? இது என்ன படிப்பு, இது என்ன அறிவு, இது என்ன கல்வி முறை? இந்த வசனத்துல என்ன சொன்னதை நாங்க தெரிய வந்தோம் சொன்னா, நாங்க அந்த கல்வி கூடான ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த 2 இதுல இருக்கிற என்ன சில வசனம் இருக்கிற சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு நான் உங்களுக்கு கருத்தை சொல்றேன், அது போல தொடர்ந்து போவோம். ஆம்மையத்தை சாலு, அவர்கள் எதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க? என்னது? அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை சொல்ல வாரான். நீங்க எல்லாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு மகத்து வரும். மகத்து வந்தா நீங்க கபருக்குள்ள போகணும். நீங்க மறுமைக்குது, சும்மா இதெல்லாம் ஜோக் இல்லை. நீங்க இன்றைக்கு இருப்பீங்க 100 வருஷம் பேத்தலுவீங்க. இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு, 2124ஆம் ஆண்டுக்கு இந்த ஹோலுக்குள்ள இருக்கிற யாருமே இல்லை. எங்க இருப்போம்? நாங்கெல்லாம் மண்ணாகி இருப்போம். அப்ப அந்த இடத்துல நாங்க இந்த உலகத்தில் எப்படித்தான் வாழ்ந்தாலும் என்ன பிரயோஜனம்? போன மாசம் நான் எகிப்துக்கு போயிருந்தேன். எகிப்துக்கு போய் ஃபிரௌனை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். போன மாசம் ஃபிரௌனை பத்தி உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சண்டை பிடிச்ச ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னான். நான் தான் பெரிய ரப் என்று சொன்னான். ஏன்னா அவ்வளவு பெருமை அவருக்கு. ஏன்னா அந்த முழு பிரபஞ்சமும் அந்த முழு சாம்ராஜ்யமும் அவருடைய அரசியல் பலம், பண பலம், இராணுவ பலம், எல்லா பலத்தையும் வச்சுக்கொண்டு என் காலுக்கு கீழே தான் இந்த ஆறுகள் எல்லாம் ஓடுது, நான் தான் பெரிய ரப்பு என்று சொன்னான். அந்த ரப்பு ஒரு கருவாடாக அந்த மியூசியத்தில் இருக்கிறார். இப்போ எத்தனை 3000-4000 வருஷத்துக்கு முன்னால 3000-4000 வருஷம் அல்லாத பாதுகாத்து வச்சு அந்த கண்ணாடி போட்டிக்குள்ள போய் வச்சு பார்த்தா கருவாடு மாதிரி இருக்குது. விரால் கருவாடு மாதிரி தான் இருக்குது. பார்த்தா அந்த ரப்பு அவர் சொல்ல, அந்த ரப்புக்கு முன்னால நான் உலகம் விரால் கருவாடு மாதிரி இருக்கிற அவர் பார்த்துட்டு வரேன். நான் பார்க்க போயிருந்தேன். என்னத்துக்கு பார்க்க போனேன்னு தெரியுமா? அதை ஃபீல் பண்றதுக்கு. இந்த உலகம் இஸ் நத்திங். உலகத்தில் நீங்க பெரிய, அதாவது நான் நினைக்கல ஃபிரௌன் லெவலுக்கு ஒரு மனுஷனுக்கு வரையணும்னு சொல்லி. கடந்த காலத்துல தான், இப்ப தான், எதிர்காலத்துல அந்த அளவு பணம், அந்த அளவு பணம், அந்த அளவு எல்லாமே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுற அளவுக்கு அவனுக்கு பணம். ஆனா அப்படியெல்லாம் பணமும் பலமும் இருந்தாலும் ஒரு அத வெளியில பார்க்கறதுக்கு கருவாடா இருக்குது. உள்ளுக்கு போயிருந்தா என்னவா இருந்திருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சில மூலக்கூறுகள், மண். எனவே லைஃப் அவ்வளவுதான். எனவே இந்த வாழ்க்கையில நாங்க, ஆனா வெற்றி எங்க தெரியுமா இருக்குது? அல்லாஹ் தஆலா சூரா ஜும்மாவுல சொல்றான். மன்சூர் தான் அடிக்கடி அதை சொல்லுவார். ரைட், ஃபன்தஷிரு ஃபில் அர்த்,
அல்லாஹ் வெற்றிக்கான வழியை சொல்றான். 3 விஷயத்தை சொல்றான். நீங்க வெற்றி பெறணுமா, உங்களுக்கு 3 விஷயம் நடக்கும். 3 விஷயம் நடந்தா நீங்க வெற்றி பெறுவீர்கள். சக்சஸ்ஃபுல், வெற்றிக்கான பாதை. ஆஃப் கோர்ஸ் கல்விதான் இதுக்கெல்லாம் அடிப்படை. கல்வி இல்லாம, அறிவு இல்லாம இது பண்பாட்டு எழுச்சி வராது. அறிவு இல்லாம சிந்தனை வராது. சிந்தனை இல்லாம குர்ஆன் விளங்காது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எத்தனையோ ஆயாத்துகளை பத்தி பேசுறான். எல்லாத்தையும் அறிவின் அடிப்படையில் தான் பேசுறான். எனவே வஹிய விளங்குற அறிவு, நவீன சிந்தனைகளை, நவீன கல்வியை, நவீன விஞ்ஞானத்தை விளங்குறதுக்கு குர்ஆனிய அறிவு தேவை. குர்ஆனை விளங்குறதுக்கு நவீன அறிவுகள் தேவை. அது இது 2 அறிவும் ஒரு காயின்ற, ஒரு நாணயத்தின் 2 பக்கம். அதை பிரிக்க இயலாது. பிரித்தால் அந்த வேல்யூ இல்லாம போகும், பெருமதி இல்லாம போகும். எனவே நாங்க தேட வேண்டிய அறிவு, நாங்க கொடுக்க வேண்டிய அறிவு பிள்ளைகளுக்கு, நாங்க தேட வேண்டிய அறிவெல்லாம் இந்த நவீன அறிவுகளும் வஹியுடைய அறிவும் 2ம் சேர்த்து கொடுக்கணும். அந்த சேர்த்து கொடுக்கிற சிஸ்டம் இல்லாட்டி, சிஸ்டம் இல்ல, நாங்க பலவீனமானவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அப்படி செய்யலாம் என்றால் நோ, எங்களுக்கு செய்யலாம். அந்த சிஸ்டம் இல்லாட்டி நாங்க அந்த சிஸ்டத்தை உருவாக்குவோம். இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகு அல்லது 25 வருஷத்துக்கு பிறகு இவ்விடத்துல ஒருத்தர் வந்து பேச போக்கல, இப்படி ஒரு குர்ஆன், இப்படி ஒரு கிராத் ஓதுறது, அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் என்று கேட்டால் 500 பேர் இருக்கிற ஹோல்ல 500 பேரும் கையை சுத்தணும். அப்படியான ஒரு சமூக மாற்றத்தை நாங்க இந்த உலகத்துல கொண்டு வரலாம். நான் மெடிக்கல் காலேஜுக்கு தான் போனது. ஆனா நான் ஒரு குர்ஆனிய மாணவனாக, அரபு மாணவனாக படிக்கிறேன். எனக்கு அது விளங்குது. இப்ப அப்ப எனக்கு செய்யலாமா, ஏன் அப்ப உங்களுக்கு செய்யலாது? எல்லாருக்கும் செய்யலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா அறிவா இல்லை. நான் ஏன் எனக்கு எக்ஸ்ட்ரா அறிவு இல்லைன்னு சொல்ல தெரியுமா? இதுல ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைகள் கையை சுத்துவோம். இதுல இருக்கிற ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாக்கள் எல்லாம் கையை சுத்து, நல்லா கையை சுத்து. அம்மாமார் இருந்தார், அம்மாமார், வாப்பாமார், நல்லா கையை சுத்து. நிறைய பேர் இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். அம்மாமார் வைக்கிறாங்க, பாப்பாமார் வைக்கிறாங்க, பிள்ளைகளும் வைக்கிறாங்க. ஓகே. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? எனக்கு அந்த கை வசதி இல்லை. ஏன் 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 ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண. எனவே ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணலன்றதுக்காக அந்த பிள்ளைக்கு 7 ஆண்டு நீங்க முடிவெடுக்க கூடாது. ஸ்காலர்ஷிப் ஒரு எக்ஸாம் தான். அது ஒரு பிள்ளையோட முழு அசஸ்மெண்ட் அல்ல, ஒரு பிள்ளையோட மூளோட அசஸ்மெண்ட் அல்ல, ஒரு பிள்ளையோட ஹார்ட் அசஸ்மெண்ட் அல்ல, ஒரு பிள்ளையோட இன்ஸ்பிரேஷன் அசஸ்மெண்ட் அல்ல, ஒரு பிள்ளையின் ஆளுமையின் அசஸ்மெண்ட் அல்ல, அது ஒரு பிள்ளையின் திறமையின் அசஸ்மெண்ட் அல்ல. அது ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம். எனவே பிள்ளை எக்ஸாம் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண இல்லாட்டி அவன் வேலைப்பாடு, அவனுக்கு ஒன்றும் விளங்குறதில்ல, அவனுக்கு புத்தி இல்லை. எனவே நான் சொல்றது என்ன சொன்னா, பெற்றோர்களுக்கும், பேரண்ட்ஸுக்கும், டீச்சர்ஸுக்கும் பிள்ளை ஸ்காலர்ஷிப் அசஸ் பண்றது இல்லை. நீங்க பிள்ளையாக பாருங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. லெஸ் பிரவுன் என்று சொல்லி அமெரிக்காவில் ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு ஸ்காலர் இருக்கிறார். அவரோட பேர் என்ன? லெஸ் பிரவுன். அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் சேருவாங்க. இன்னும் இருக்கிறார் ஒரு கருப்பன். நீங்க போய் யூடியூப்ல போய் பாருங்க, லெஸ் பிரவுன், LESBRWN, லெஸ் பிரவுன். நீங்க அடிச்சு பாருங்க, அவருடைய ஸ்பீச் வரும், நீங்க கேளுங்க. மிக முக்கியமான நல்ல ஸ்பீச். அவருடைய ஸ்பீச், அவர் பேசுற ஒரு மணித்தியாலம் அவர் பேசுறத கேட்கறதுக்கு அவர் ரேட் எவ்வளவு தெரியுமா? ஒரு மணித்தியாலம் பேசுறதுக்கு $1,00,000. $1,00,000 அவரோட ஒரு மணித்தியாலம் அவருக்கு பேசுறது. அவரோட பேர் லெஸ் பிரவுன், LESBRWN, லெஸ் பிரவுன். யூடியூப்ல இருக்குது. நாங்க $1,00,000 கொடுக்க தேவையில்லை, ஏன்னா யூடியூப்ல நிறைய இருக்குது, ஃப்ரீயா கேட்கலாம். அந்த $1,00,000
பேச்சு ஒரு மணித்தேலம் பேசுறதுக்கு பெருமதியான பேச்சு பேசுறவர். அவர் சொல்றார் ஒரு இடத்துல, அவருடைய ஸ்கூல்ல அவரை ஒரு இந்த மூளை வளர்ச்சி குன்றின பிள்ளைகளோட தான் போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க நினைச்சாங்க, டீச்சர்ஸ்லாம் நினைச்சாங்க இவனுக்கு படிப்பு பெற மாட்டாரு. அப்ப அவரும் நினைச்சு கொண்டார். இப்ப பல முறை சொல்ல போகல, இப்ப உமாவும் சொல்ற, பாப்பாவும் சொல்ற, நீ ஒரு மடையன், நீ ஒரு உனக்கு படிப்பு வர்றதில்லை, என்ன இது உனக்கு எங்க போனாலும் சரி வரல, மார்க்ஸ் எடுக்கிறா இல்லை சொல்லி அப்படியே கண்டம் பண்றது. கண்டம் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த பிள்ளையும் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, எனக்கு ஏழாதான் ஆயிக்கும், எனக்கு அறிவில்லை ஆயிக்கும், மற்ற என்ன பக்கத்தில் இருப்படி இல்லாட்டி என்னோட பக்கத்து வீட்டுக்காரப்படி அல்லது பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை அதுக்கு 2 மூளை இருக்குது, எனக்கு ஒரு மூளை தானே இருக்குது அப்படின்னு நினைச்சு கொள்றது. இதை சொல்றது செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப். என்ன சொல்றது? செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப். எங்களைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ற, எங்களை சிறகுகளை உடைக்கிற அந்த நம்பிக்கை. எங்களுக்கு பறக்கையில ஒரு பறவை ஒன்று இருக்கும், உதாரணத்துக்கு சொல்லு, சிறகு இருக்குது, ஆனா அந்த பறவைக்கு தெரியாது எங்களுக்கு சிறகு இருக்குதுன்னு சொல்லி. அந்த பறவைக்கு தனக்கு சிறகு இருக்குன்னு தெரியாட்டி அந்த பறவை பறக்குமா? பறக்க முயற்சிக்குமா? இல்ல. அது மாதிரி உங்களை எல்லாருக்கும் சிறகுகள் இருக்குது. ஆனா ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்றேன், இந்த சிறகுகளை இந்த சமூகம் முடக்கி வச்சிருக்கு. அந்த சிறகுகள் இருக்குது என்று காட்டி தர இல்லை. அது பெற்றோர்களும் செய்வதுதான், மாணவர்கள் ஆசிரியர்களும் பல சந்தர்ப்பங்கள் அப்படி நடக்குது. அதான் நான் சொல்றேன். அப்ப இந்த லெஸ் பிரவுன் அவர் சொல்றார், அவரும் இப்படித்தான். ஸ்கூல்ல போனோடனே அவரை உனக்கு இயலாது, அவருடைய ஸ்பெஷல் எஜுகேஷன் கிளாஸுக்கு தான் போட்டு வச்சுக்கிறான். ஒரு முறை அவரோட ட்வின் பிரதர், அவரும் இன்னொருத்தரும் ட்வின்ஸ், இரட்டை. அவர் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற நேரம் அவர் என்ன செஞ்சுக்கிறார், அவரோட பிரதர்ட அந்த ட்வின் மற்ற கிளாஸுக்கு போயிருக்கிறார். அங்க அவர் கிளாஸ்ல இருக்க போகல, சார் வந்துட்டார், மென்ஸ் பாடத்துக்கு சார் வந்துட்டார். அப்ப சார் வந்த உடனே இவருக்கு வெளியே பேத்துக் கொள்வேன், பேர் மாட்டி. அவர் வேற என்ன செஞ்சாருன்னு சொன்னா அந்த கிளாஸ்ல இருந்துட்டார். அப்ப சார் படிச்சு கொண்டு கொடுத்துக்கிறார். படிச்சு கொண்டிருக்க போகல அந்த சார் ஒரு கணக்கு போட்டு இதுக்கு பதில் கேட்டு அந்த ஓகே மாணவர் ஒருத்தர் ஓகே நீங்க எழுதுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவர் எழுப்பிக்கிறார். இவரத்தார் யாரு? இந்த லெஸ் பிரவுன். அப்ப லெஸ் பிரவுன் சொன்ன உடனே அவர் இப்ப அப்செட் ஆகி அவருக்கு பேருக்கு போட்டு பயந்து அவர் சொல்லிக்கிறார், சார் நான் இந்த கிளாஸ் இல்லை, எனக்கு இதெல்லாம் விளங்குறல்ல சொல்லி, நான் இந்த கிளாஸ் இல்லை, நான் அந்த லோ லெவல் கிளாஸ், நான் இந்த பிரதரை பார்க்க வந்தேன். அப்ப மற்றபடி என்ன சொல்லிக்கிறாங்க, சார் அவர் டிடி என்று சொல்லிக்கிறாங்க. டிடினா டம் ட்வின், டிடி என்று சொல்லிக்கிறாங்க. இவர் அந்த டம்பான மோட அறிவில்லாத ட்வின், மற்ற ட்வின் தான் இந்த கிளாஸ்ல இருக்கிற. அவர் ஸ்மார்ட் ட்வின், ஸ்மார்ட்டான ரெட்டையில் ஒருத்தர். இவர் டம்ப் ஆனால் அப்ப இவர் சும்மா இங்க வந்த சார். அந்த சார் டீச்சர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க, மன்சூர் சர்மா அடிக்கடி சொல்லுவார் இப்படியான விஷயங்களை. அந்த சார் சொல்லிக்கிறார், ஓகே நீ டம்ப் ட்வினா, அப்ப நீ ஒரு அறிவில்லாத ஒரு லோ கிளாஸ்ல இருக்கிற அல்லது என்ன சொல்றது அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் அதுல இருக்கிறார். அப்ப உனக்கு இது வழங்க மாட்டா, இன்னொரு பிள்ளை வா என்று கூப்பிட இல்லை அந்த சார். அந்த சார் சொல்லிக்கிறார், பரவாயில்லை நீங்க வாங்க முன்னுக்கு வந்தோடனே அந்த லெஸ் ப்ராப்ளம், சார் நான் டிடி சார், நான் டம் ட்வின், ரைட், எனக்கு தெரியாது சார். அவர் சொன்னாராம், அவர் சொல்றார், அந்த சார் சொன்ன வார்த்தை தான் நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து பேசுறேன். அவர் சொல்றார், அவரை பேச்சு கேட்கறதுக்கு நான் முந்தைய சொன்னேன் $1,00,000 ஒரு மணித்தேரத்துக்கு. அவர் சொல்றார், இந்த அளவுக்கு நான் முன்னேறி வாழ்ந்து இப்படியெல்லாம் பேசி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் அந்த சார் சொன்ன ஒரு வார்த்தை என்று சொன்னார். அந்த சார் சொன்ன
ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை தெரியுமா? அவர் சொன்னாராம், சார் இது அமெரிக்காவில் நடந்தது, இதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க, நான் ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லலை, எல்லாம் யூடியூப்ல நீங்கள் லெஸ் ப்ரௌனை படித்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி அதை சொல்கிறார் என் லைஃப்பில் என்ன நடந்தது. அது சார் சொன்னாராம், ரைட், others opinion should never influence you, you should believe in yourself. மற்றவர்களோட ஒப்பீனியன் சொன்னா கருத்து, மற்றவர்களுடைய கருத்து உண்ட வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. மற்றவர்களுடைய ஒப்பீனியன், மற்றவர்களுடைய கருத்து உண்ட வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. உண்ட வாழ்க்கையை நீதான் தீர்மானிக்க வேணும். உண்ட திறமையை நீதான் வெளிப்படுத்த வேணும். மற்றவர்கள் கருத்தை நீ இன்றையோட விட்டுடு, நீ இந்த கணக்கு இதை செஞ்சு பாரு. அவர் சொல்றார், அன்னைக்கு நான் தீர்மானிச்சேன் எனக்கு சிறகு இருக்குது, ஆனா அந்த சிறகை வந்து முடக்கி வச்சிருக்கிறாங்க, நான் இண்டையிலிருந்து அந்த சிறகை விரிக்க தொடங்க போறேன் என்று சொல்லி அண்டையிலிருந்து அவர் அந்த தீர்மானத்தை எடுத்து அவர் எனக்கு ஏழும் என்று சொல்லி தொடங்கி அவர் படிச்சு அவர் ஒரு பெரிய மனுஷனாக வந்தார். எந்த அளவுக்கு பெரிய மனுஷனாக வந்தாருன்னா, நான் சொன்னேன் அவரோட பேச்சை கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் அதுக்கு $1,00,000, $1,00,000 இல்லை, $1,00,000. எனவே அந்த வெற்றிக்குரிய பாதை கல்விக்குள்ளதான் இருக்குது. அந்த உலகத்தை வெற்றி கொள்றதுக்கும் அதுதான் தேவை, மறுமையை வெற்றி கொள்றதுக்கும் அதுதான் தேவை, குர்ஆனை படிச்சு விளங்குறதுக்கும் அதுதான் தேவை. அதான் சொன்னேன், சூரா யூசுப்ல அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை இறக்கி தந்திக்கிறது ஓதி ஓதி இருக்கிறதுக்கு அல்ல, சிந்தனையாளர்களாக இருக்கிறதுக்கு, இந்த சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு, ஒரு சிந்தனை ரீதியான ஒரு 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 அதாவது பண்பாட்டு எழுச்சி வரணும் சொன்னா, ஒரு ஆத்மீக எழுச்சி வரணும் என்று சொன்னா, ஒரு எல்லா வகையான எழுச்சிக்கும் வருவதற்கு அறிவின் அடிப்படையில் அமைந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட், ஒரு ஆத்மீக வழிகாட்டல் தேவையாக இருக்குது. ஆத்மீக வறுமை கூடாக இந்த முன்னேற்றம் வர இயலாது. இந்த எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்தை நீங்க பாருங்க. இந்த பிள்ளை இந்த கிராத்ல மற்ற 2 ஆயாவை பார்ப்போம். 3வது ஆயாவை 3, 4, 5. அப்படின்னு என்ன? இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா.
நான் கேட்டு இப்போ பிரயோசனம் இல்லை. ஏன்னா இதில் 499 பேருக்கு இன்ன யௌமல் ஃபஸ்லிக்கான மீகாத்தாண்டா என்னன்னு தெரியாது. 500 பேர் இருக்கிற ஆடியன்ஸில் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்கிறோம். இது நாங்கள் வெக்கப்பட வேண்டிய விஷயம். தொடர்ந்து வெக்கப்பட்டு கொண்டிருக்க இயலாது. நாங்க அல்லாஹ் இதுல என்ன சொல்றாங்க விளங்குற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பணும். அந்த மாணவ சமூகத்தை கட்டி எழுப்பணும். எங்களுக்கு படிச்சு எங்களுக்கு விளங்காத ஆங்கிலம் தெரியாம படிச்சு இந்த உலகத்தில் இந்த அக்கரப்பத்தில் இந்த வாழ்ந்து போக ஆங்கிலம் பேசுறோம். சிங்களம் தெரியாம வாழ்ந்து சிங்களம் பேசுறோம். பல நாடுகளுக்கு போய் ஜப்பானுக்கு போயிருந்த நேரம் பார்க்கிறேன். எங்களோட ஊராக்கள் நான் சந்திச்சிருக்கிறேன். ஜப்பான் பாஷை சரளமா பேசுறாங்க. இத்தாலியில கண்டிருக்கிறேன். இத்தாலி பாஷை சரளமா பேசுறாங்க. அப்பயே எங்களுக்கு அரபு பேச இயலாது. அப்பயே எங்களுக்கு அரபு படிக்க இயலாது. அது தேவை. ஏன் ஜப்பான் பாஷை பேசுறாங்க? ஜப்பான் பாஷை பேசினா தான் அந்த நாட்டில் சம்பாதிக்க இயலும். நான் ஏன் இங்கிலீஷ் பேசுறேன்? நான் இங்கிலீஷ் பேசினா தான் எனக்கு படிக்க இயலும், எனக்கு சம்பாதிக்க இயலும். அப்ப இதை படிச்சு சம்பாதிச்சு போட்டு மண்ணுக்கு உள்ள போனா அல்லாஹ்வோட பேசுறதுக்கு நாங்க ஏன் பாசிக்கலாம்? ஏன் இதை பாசிக்கலாம்? எனவே இந்த உலகத்தில் நாங்க வெற்றி பெறணும் சொன்னா நான் சொன்ன மீண்டும் கல்வி கூடத்தான் அந்த வெற்றி வரும். இதுல அந்த கல்விக்கு இதை பாருங்க, பிள்ளை சொன்னது பியூட்டிஃபுல். கடைசி அந்த வசனம் இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தா. இன்ன நிச்சயமாக அல்லாஹ் சொல்றானே, நிச்சயமாக surely no doubt யௌமல் ஃபஸ்ல் அந்த தீர்மானிக்கிற நாள். சரிமா நீங்க போங்க, இன்னும் செய்யலாம் தொடர்ந்து, ஆனா டைம் போதா. யௌமல் ஃபஸ்ல் அந்த மறுமையுடைய நாள், தீர்ப்புடைய நாள், எது சரி எது பிழை என்று தீர்மானிக்கிற நாள். உங்களை பிரிக்கிற நீங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க, இங்கெல்லாம் நரகத்துக்கு போங்க, நீங்கெல்லாம் நல்ல மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறீர்கள், நீங்க உலக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், மறுமையை வெற்றி பெறதுக்கு வந்திருக்கிறீர்கள், நீங்க இங்கெல்லாம் வாங்க, நீங்கெல்லாம் வேலைப்பால் கேசுகள் ஆடு மாடுகள் போல அறிவில்லாம எந்த சிந்தனையும் இல்லாம திண்டு குடிச்சு சும்மா நீங்க செத்து போன மனிதர்கள், நீங்க இங்கால வாங்க பிரிக்கிற அந்த நாள் இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தா. அது தீர்மானிக்கப்பட்டது. அதுக்குரிய வக்த் இந்த நாள்ல தான் அது நடக்கும் என்று அதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு முடிஞ்சது. இதை சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா சும்மா சொல்லல. அதான் அதோட பியூட்டி. இதான் அந்த கல்வி. இந்த மறுமைக்குரிய நாள் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றது அல்லாஹ் ஒரு ஸ்டேட்மெண்டாக சொல்ல இல்லை. இதெல்லாம் அல்லாஹ் நான் சொல்றேன் நீங்க நம்புங்க என்று சொல்லி அல்லாஹ் ஒரு அதிகாரத்தோட நான் சொல்றதை நீங்க நம்புங்க என்று சொல்லி சும்மா ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லல. அதை சொல்றதுக்கு முன்னுக்கு அல்லாஹ் தஆலா பல விஷயங்கள் சொல்றான். அலம் நஜாலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை உங்களுக்கு ஒரு தாயிர மடியை போல ஒரு வாழ்றதுக்குரிய ஆக்சிஜன், உங்களுக்கு தண்ணி, நீங்க ஒரு தாயிர மடியில ஒரு பிள்ளை, அப்பதான் பிறந்த பிள்ளைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் தாயின் மடி. சாப்பாடு கிடைக்குது, அன்பு கிடைக்குது, பாசம் கிடைக்குது, அரவணைப்பு கிடைக்குது, செக்யூரிட்டி கிடைக்குது. எது இல்லை, அந்த பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு தேவையான சாப்பாடு ஃபேக்டரியிலிருந்து வாய்க்குள்ள டிரெக்டா கிடைக்குது. நாம சோறு சாப்பிடணும்னு சொன்னா வயல் செய்யணும், அதை விதைக்கணும், அதை உழவு அதை செஞ்சு வெட்டி அறுவடை செஞ்சு அதை எவ்வளோலாம் செஞ்சு சமைச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனா பிள்ளைக்கு சாப்பாடு ஃபேக்டரியிலிருந்து வாய்க்குள்ளுக்கு. வாட் a beautiful thing. அல்லாஹ் இத மிஹாதுன்னு சொல்லுதான், தாயிரம் மடிய. அல்லாஹ் அதே சொல்ல பயன்படுத்தி சொல்றான், இந்த பூமியை நான் உங்களுக்கு அப்படி ஆக்கி தந்திருக்கிறேன், நீங்க அதை படிச்சா விளங்கும். இந்த பூமியில 21% ஆக்சிஜன் நீக்குது. எங்களோட உடம்புல இருக்கிற ரத்தம் ஹீமோகுளோபின், அந்த ஹீமோகுளோபின் 21% ஆக்சிஜனை தான் காவர ஹீமோகுளோபின் நீக்குது. இந்த பூமியில் ஆக்சிஜன் 22% இருந்தால் எங்களுக்கு வாழ இயலாது. இந்த பூமியில் இருக்கிற ஆக்சிஜன் 20% இருந்தால் எங்களுக்கு வாழ இயலாது. அல்லாஹ் சொல்ற அந்த பூமியை நாங்கள் உங்களுக்கு தாயின் மடியை போலாக்கி தந்தோம். இந்த வசனத்தை விளங்கணும் என்று சொன்னால் நீங்க என்னத்தை படிச்சிருக்கணும்? குர்ஆனை தெரிஞ்சிருக்கணும், மனித படிப்பை தெரிஞ்சுக்கணும்.
எனவே நீங்க டாக்டரா வரணும், குர்ஆனை படிக்கணும். இது மாதிரி எத்தனையோ இருக்குது. அல்லாஹ் பூமியில வானத்துல பறக்கிற சூரத்துல் முல்க்ல பாருங்க, அவலம் யரவு இல தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தின் வயக்பில்ன மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். வானத்துல பறக்கிற பறவைகளை நீங்க ஏன் பார்க்கிற இல்லைன்னு அல்லாஹ் கேட்கிறான். பறவைகளை பார்த்து அது எப்படி குடும்பமா வாழுது, அதுல வாழ்க்கை எப்படி இருக்குது என்றெல்லாம் பார்க்க சொல்லிட்டு அல்லாஹ் அதை ஈமானோட கனெக்ட் பண்றான். பறவைகளை பத்தி 4 வசனம் குர்ஆன்ல இருக்குது. அதுல ஒரு வசனத்தை அல்லாஹ் ஈமானோட கனெக்ட் பண்றான். பறவைகளை பாருங்கன்னு சொல்லிட்டு ஈமானோட கனெக்ட் பண்றான். இன்னொரு பறவைகளை பாருங்க, அது எப்படி குடும்பமா வாழுதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அதை மறுமையில் உங்களை எல்லாம் எழுப்புவோம் என்றதோட கனெக்ட் பண்ண ஒரு வசனம். எனவே ஈமானுடைய பாடத்தை படிக்கணும்னு சொன்னா பறவையின் பாடத்தை படிக்கணும். பறவையின் பாடத்தை படிக்கணும்னு சொன்னா ஓனித்தாலஜி படிக்கணும். ஓனித்தாலஜி படிக்கணும்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு போய் ஓனித்தாலஜி படிக்கணும். அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவுதாதா. இந்த பிள்ளை ஓதினது وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا. வாவ்! எல்லா துறைகளும் இந்த உலகத்தில் படிக்க வேண்டிய எல்லா விஞ்ஞான துறையும் இதுக்குள்ளுக்கு வந்துட்டு. அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவுதாதா. இந்த மலைகள், இந்த பூமியில நாங்க பேக்காக இந்த பூமி பேலன்ஸ் ஆகிக்கணும்ன்றதுக்காக நாங்கள் மலைகள் எல்லாம் நாட்டி வச்சிருக்கிறோம் நல்லா சொல்றாங்க. ஜியோலஜி படித்தா தான் அதுல பெருமதி வழங்கும். உங்களுக்கு மேலால் 7 பலமான அமைப்புகளை வானங்களை நான் கட்டி இருக்கிறோம். நாங்க கட்டி இருக்கிறோம். வானத்துல போயிட்டு பார்க்கறதுக்கு அதே மாதிரி சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் சொல்றான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபிஹ். அதுக்கு முன்னுக்கு சொல்றான், ரைட், ஃபர்ஜில் பஸர, திரும்ப திரும்ப பாருங்க. என்னதை பாருங்க? வானத்தை பாருங்க. வானவியல் இந்த வானத்தை பார்க்கறதுக்கு நாங்க இன்னும் பார்க்க தொடங்க இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வானத்தை பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பறவையை பாருங்க சொல்லி. எந்த மதரசாக்கள்ல வானத்தை பார்க்கிற ஏற்பாடு இருக்குது? எந்த மதரசாவில் பறவைகளை பார்க்கிற ஏற்பாடு இருக்குது? நான் சொல்ல இல்லவாப்பா, அல்லாஹ் சொல்றான் வானத்தை பாருங்க, பறவையை பாருங்க, பூமியை பாருங்க, மலைகளை பாருங்க. எனக்கு சொல்லுங்களேன், எந்த மதரசாக்கள் அந்த ஏற்பாடு இருக்குது? அல்லாஹ் தொழுங்க என்று சொல்றான், தொழுகிற ஏற்பாடு இருக்குது. நோன்பு பிடிங்க என்று சொல்றான், நோன்பு பிடிக்கிற ஏற்பாடு, கஞ்சி காய்க்கிற ஏற்பாடு, தராவி தொழுகிற ஏற்பாடு எல்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜு செய்யுங்க சொல்றான், ஹஜ்ஜு முகவர்கள் ஏற்பாடு இருக்குது. ஜகாத்து கொடுங்க சொல்றான், ஜகாத்துக்குரிய ஏற்பாடு இருக்குது. பறவையை பாருங்க என்று சொல்றான், எங்க இருக்கு அந்த ஏற்பாடு? வானத்தை பாருங்க சொல்றான். நாசா இருக்கணும், எங்க முஸ்லிம் வேர்ல்ட்ல தான் அது இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தான் சொல்றான் வானத்தை பாருங்கன்னு சொல்லி, பைபிள்ல சொல்ல இல்லை. ஆனா நாங்க பார்க்க இல்லை, அவங்க பார்க்கிறாங்க. வானத்தை சும்மா பார்த்து உங்களுக்கு தெரியுமா? வானத்தை இப்ப எந்த அளவுக்கு பார்க்கறாங்கன்னு சொன்னா, வானத்துல அதாவது ஸ்பேஸ்ல ஒரு டெலஸ்கோப், இங்க இருந்து பெரிய பெரிய டெலஸ்கோப்ல எல்லாம் பார்த்தாங்க. வானம் மிச்சம் பிரமாண்டமானமா இருக்குது. அல்லாஹ் சொல்ல மாதிரி உலகது ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபிஹ், அடி வானத்தை அல்லாஹ் தஆலா அலங்கரிச்சிருக்கிறான் நட்சத்திரங்களால. பியூட்டிஃபுல், ரொம்ப அழகு. அந்த அழகை நாங்க காணவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் முல்க்ல சொல்றான், நாங்க பார்க்கவும் இல்லை. அமெரிக்காவில் நாசாவில் பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க, அது பெரிய பிரம்மாண்டமாக்குது. இந்த உலகத்தில் பூமியில இருந்து பெரிய இந்த டெலஸ்கோப்பால பார்த்து அது சரி வராதுல கொஞ்சம் தான் விளங்குது. என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்க சேட்டலைட் ஒன்று அனுப்பினாங்க ஸ்பேஸுக்கு, ரைட்?
ஒரு டெலஸ்கோப் அனுப்பினாங்க. அந்த டெலஸ்கோப்போட பேர் ஹபிள். அது ஒரு லொரியோட சைஸ், ஒரு பஸ் சைஸ் டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் அங்கே அனுப்பினாங்க. அனுப்பி அந்த டெலஸ்கோப் கூட பார்க்குறாங்க வானத்தை. பார்த்த உடனே அதில் பிக்சர்ஸ் வருது. இப்போ ரைட், நீங்கள் அதையும் பார்க்கலும் யூடியூப்ல. அதாவது பிக்சர்ஸ் ஃப்ரம் ஹபிள் யூடியூப்ல அடிச்சு பாருங்க. கட்டாயம் பார்க்கணும். இதெல்லாம் நான் சொல்றதுக்காக இல்லை, நீங்க பார்க்கணும். அல்லாஹ் பார்க்க சொல்றதுக்காக பாருங்க. எப்படி அடிச்சு பாருங்க. ஹபிள் இமேஜஸ், டெலஸ்கோப் இமேஜஸ், ஹபிள் HUBBLE. நீங்க படிச்சு பாருங்க, இமேஜஸ் வரும். அதுதான், அதை பார்த்தா தான் தெரியும். அதுக்குரிய தஃப்சீர் அங்கதான் இருக்குது. அதுக்குரிய தஃப்சீர் அங்கதான் இருக்குது. அடி வானத்தை எப்படி அல்லாஹ் நட்சத்திரங்களை அலங்கரிச்சிருக்கிறான். இந்த தஃப்சீரை படிக்கிறதுக்காக நான் அமெரிக்காவுக்கு போனேன். அதை பார்க்கறது. அமெரிக்காவில் ஒரு சென்டர் இருக்குது வாஷிங்டன்ல. அந்த சென்டர்ல இந்த ஹபிள் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. லைவா பார்க்கல. நான் அந்த சென்டருக்குள்ள போனேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்துட்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க இருந்துச்சு. வாஷிங்டன் போன நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்க்கத்தான் போனேன். ஆனால் நான் அதுக்குள்ள போன உடனே எனக்கு அந்த சூரத்துல் முல்குக்கு நான் தஃப்சீர் படிக்க ஆரம்பிச்சது. அப்படிதான் எனக்கு விளங்கிச்சது. நான் முல்கு தஃப்சீர் படிக்கிறேன்னு சொல்லி காலையில் 9 மணிக்கு போனேன். நான் பின்னர் 5 மணி நாளிலிருந்து வெளியே வர போகல. எனக்கு வரையலாம் போயிட்டது. அந்த அளவுக்கு ஐ வாஸ் ஓவர்வெல்ம்ட். அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இப்படி எவ்வளவு சொல்லிக் கொண்டு போயிடும். எனவே மறுமைய இல்ல நாங்க வெற்றி கொள்ளணும்னு சொன்னா இந்த உலகத்தை வெற்றி கொள்ள வேணும். இந்த உலகத்தை வெற்றி கொள்றதுக்கும் மறுமையை வெற்றி கொள்றதுக்கும் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி இந்த கல்விக்கூடான முன்னேற்றம். நான் உங்களுக்கு லெஸ் பிரவுனை பற்றி சொன்னேன். எனவே நீங்கள் யாரும் நினைக்க வேணாம் நான் ஓலவல் நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண இல்லை, எனக்கு யூனிவர்சிட்டி போயிடாது அப்படி நினைச்சா அந்த நினைப்பு நீங்கள் இந்தியோட விட்டுருங்க. இதை சொல்றது செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப். யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு புத்தி இல்லை, உங்களுக்கு பாடம் வேற மாட்டான்னு சொன்னா சொல்றவங்களுக்கு புத்தி இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. சொல்றவங்களுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. சொல்றவங்களுக்கு பிள்ளைகளை பத்தி தெரியாதுன்னு நினைச்சுக்கோங்க. சொல்றவங்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த பிள்ளைகள் என்ற இந்த படைப்பு எவ்வளவு அற்புதமான படைப்பு என்று தெரியாம சொல்றாங்கன்னு நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. நான் எல்லா மாணவர்களுக்கும் சொல்றேன். நீங்க ஏலவல் படிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்க தானே? ஏலவல்ல ஒரு டிஸ்டிங்ஷனாவது எடுத்தாங்க. கை யோசித்துக்கப்பா, ஒரு டிஸ்டிங்ஷனாவது எடுத்தாங்க ஏலவல் பிள்ளை இல்லையா? இங்க நீங்க ஓலவல்ல எல்லாரும் ஆனா ஈக்குது, ஆனா கை வருது. ஓகே, நிறைய டிஸ்டிங்ஷன் எடுத்தாக்கள் இருக்கிறான். ரைட் ரைட் ஓகே. ஓ லொட் இருக்குது, மாஷா அல்லாஹ். ரைட். ஆனா இப்படி கேள்வி என்கிட்ட கேட்டா எனக்கு கையோச தெரியல. ஏன்னா நான் ஓலவல்ல ஒரு டிஸ்டிங்ஷன் எடுக்க இல்லை. எனவே திரும்பவும் சொல்றேன், ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினாலும் பாஸ் பண்ண இல்லாட்டியும் உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகலாம். ஓலவல்ல டிஸ்டிங்ஷன் எடுத்தாலும் எடுக்கலாட்டியும் உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகலாம். எனவே உங்களுக்கு எப்ப அந்த கிளிக் வருது, உங்களுக்கு எப்ப அந்த ஆளுமை வருது, உங்களுக்கு எப்ப அந்த உங்களுடைய அந்த சிறகுகள் திறக்கப்படுகிறது என்றது உங்களுக்கு தெரியாது. அது ஒரு நாளைக்கு திறக்கும். யாரெல்லாம் இந்த ஸ்கூல், அதாவது எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் பெரும் அடைவுகளை அடையக்கூடிய ஆளுமைகளும் திறமைகளையும் வச்சு. இந்த ஆலமரம் கண்டிருக்கிறீங்க தானே? ஆலமரம், ஆலம் பழம் கண்டிருக்கிறீங்களா? ரைட். ஒரு பெரிய பிரமாண்டமான ஆலமரம் கண்டிருக்கிறீங்களா? ஆலம் பழம் தானே? அதுக்குள்ள ஆலம் பழத்துக்குள்ள விதைகள் கண்டிருக்கிறீங்களா? அதுல எவ்வளவு சைஸ்? அது சின்ன சைஸ். அதுக்குள்ளுக்கு தான் அந்த ஆலமரம் இருக்கிறத ஒத்துக்கொள்றீங்களா? அது என்னவாக இருக்குது? விதைக்குள்ள என்னவாக இருக்குது?
அது எப்ப அந்த ஆற்றல் வெளியே வரும்? அது வெளியில அந்த அந்த ஆழம் பழத்தை அல்லது ஆழம் பழத்துக்குள்ள இருக்கிற அந்த விதைய நாங்க பாலைவனத்தில் சும்மா போட்டு வச்சிருந்தா, இல்லாட்டி எங்கேயாவது போட்டு வச்சிருந்தா அது முளைக்குமா? அது என்ன செய்யணும்? நாற்றணும். அந்த ஆழம் பழத்துக்குள்ள இருக்கிற விதை ஆளுமை, திறமை, ஆற்றல் இதெல்லாம் கொண்ட விதை. ஆனால் அது முளைக்க ஆரம்பிக்கும் வளமான ஒரு சூழல் அதுக்கு கிடைச்சாதான் அது முளைக்க ஆரம்பிக்கும். அதுபோல அது முளைக்க ஆரம்பிக்கிற மட்டுமல்ல, அது பெரிய ஆலமரமாக வளரும். எனவே ஆலமரமாக வளரக்கூடிய அந்த ஆற்றலும் திறனும் அந்த விதைக்குள்ள எப்படி அடங்கி போயிருக்குதோ, அந்த விதை ஒரு வளமான சூழலுக்கு போனால் மட்டும்தான் அது வெளியில வருமோ, அதுபோல அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிற இந்த மனித சமூகம் இருக்கிற, இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, மனிதனாக இருக்கிற நீங்க, இந்த மாணவர்கள் இருக்கிறீங்களே, இதெல்லாம் அந்த ஆழமரத்துல விதை மாதிரி. இந்த ஆற்றல் திறமை எல்லாமே அதுக்குள்ளுக்கு அடங்கி போயிருக்குது. நாங்க பெற்றோர்கள், மாணவர்கள், இந்த சமூகத்தில் உள்ள தலைவர்கள், சமூகம் என்ன தெரியுமா செய்யணும்? அவங்க வாழ்ற சூழலை பாலைவன சூழலாக மாத்தாம அவங்களுக்கு ஒரு வளமான சூழலை நான் கொடுத்தோம்னு சொன்னா இந்த விதைகள் எல்லாம் ஆலமரமாக முளைக்கும். இதுக்கு எத்தனையோ ஆயிரம் உதாரணங்கள் சொல்லி நீங்க நினைக்கப்படாது. எனக்கு வசதி இல்லை, வழி இல்லை, அல்லது நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். பிரின்சிபல் சொன்னார் காலையில் 10 விதமான பிள்ளைகள் ஒரு வறுமையான ஏரியாவிலேருந்து வார சில பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். நான் யோசித்தேன், இவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும், இந்த பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளுக்குத்தான் ஆளுமைகளும் திறமைகளும் இருக்குதுன்றத பிரின்சிபலும் விளங்கி கொண்டார். அவர் சொன்னார் அந்த பிள்ளைகள் எப்படி மாற்றங்கள் வந்திருக்குதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, அதுக்குள்ள நிறைய ஆளுமைகளும் ஆற்றல்களும் திறமைகளும் இருக்கும். அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. நெல்சன் மண்டேலான்னு கேள்விப்பட்டீங்க தானே? அவரோட பேர் என்ன? அவரோட உண்மையான பேர் என்ன? நெல்சன் மண்டே. நெல்சன் அவரோட பேர் அல்ல, அவர் அம்மா அப்பா வச்ச பேர் அல்ல. அவர் உண்மையான பேர் என்ன? எனக்கும் மறந்துட்டு. ரோஹி என்னமோ, ரோஹி லாத்தாவோ சம்திங், ரைட்? ஒரு ஆப்பிரிக்கன் பேர். அவரோட பேர் இல்லை. இந்த மனுஷனை பாருங்க, நெல்சன் மண்டேலா என்ற இந்த தனி மனுஷன், அவர் 7 வயசுல இருக்க போகல. அவருக்கு ஸ்கூல் எந்த பக்கம் என்ன கலர்னு தெரியாது. 7 வயசுல ஸ்கூலுக்கு போயில்ல. அவர் 7 வருஷமா ஸ்கூலுக்கு போயில்ல. 7வது வருஷத்துல தான் அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கூலுக்கு போறார். அவர் வாழ்ந்தது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு கிராமத்தில் உள்ளுக்கு. அது ஆடு மாடு இப்படி எங்களே மாதிரி இது மாதிரி ஒரு சிட்டியில இல்லை அவர் வாழ்ந்தது. இப்போ நாங்கள் வயல்புறத்தில் இருக்கிற, இப்போ நாம இப்போ இங்கே இருக்குது புட்டம்ப, அங்கால என்ன சொல்றது, அலிக்கம்பா அப்படியெல்லாம் வீக்குது, ரைட்? அதை விட பின்தங்கின ஒரு கிராமத்தில் வாழ்ந்த மனுஷன் தான் யாரு? நெல்சன் மண்டேலா. அவர் புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார், லாங் வாக் டு ஃப்ரீடம். அந்த புத்தகத்தில் பேர் லாங் வாக் டு ஃப்ரீடம். அந்த புத்தகத்தை தமிழில் இருக்குது. நெல்சன் மண்டேலான சுதந்திரத்துக்கான நீண்ட பாதை, நீண்ட பயணம் என்றது லாங் வாக் டு ஃப்ரீடம். கட்டாயம் வாசிக்க வேண்டிய புத்தகம். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் 7 வயசுல இருக்க போகல, அவனோட பாப்பா அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு கிராமத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஒரு ஸ்கூல். அவர் வாழ்ந்த வீடு என்கிட்ட ஃபோட்டோ இருக்கு. அதில் நான் இங்கே ஃபோட்டோ போட்டுக்கிறதுக்கு ஏற்பாடு இல்லை, நான் அதுக்கு பிளான் பண்ணல. என் கம்ப்யூட்டரில், என் லேப்டாப்பில் அந்த ஃபோட்டோ இருக்குது. அந்த வீடு ஒரு சின்ன ஒரு அறை,
களிமண்ணால செஞ்ச வீடு, மாட்டு சாணி, அதால சுவர். இது யாரை பத்தி பேசுறோம்? நெல்சன் மண்டேலாவை பத்தி பேசுறோமே. எனவே அப்படி அதை விட மோசமான வீட்டில் இருந்து இல்லை. இப்ப நீங்க எல்லாம் இந்த ஏரியாவில் இருந்து பிள்ளைகள் வராங்க, அது இல்லைங்களா? அதை விட மோசமான நிலைமையிலிருந்து வந்தாலும் உங்களுக்கு ஒரு குளோபல் சிட்டிசனாக, உலக தலைவராக வரையணும் என்றதுக்குரிய உதாரணத்தை நான் சொல்றேன். அவரோட வீடு, அவர் சொல்றார் அந்த இதுல அப்படியான வீடு, அப்புறம் போட்டோ மீக்குது, போட்டோ என்னட்டையும் மீக்குது. கிடுகால தான் அதுல கூரை, நிலம் களிமண், பாயில தான் படுக்கிறது. ஸ்கூலுக்கு கொண்டு போயாச்சு. ஸ்கூலுக்கு கொண்டு போனே அங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருந்திருக்கிறார். அந்த டீச்சர் ஃபர்ஸ்ட் 7 வயசுல தான் இப்போ ஸ்கூலுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போனோடனே இவட பேரை கேட்டோம்னா அந்த பேரை அவங்க சொல்லிக் கொள்ளையிறான். ஏன்னா ஆப்பிரிக்கன் பேர் கொஞ்சம் சொல்ல கஷ்டம். அப்ப டீச்சர் சொல்லிக்கிறா, சரி உன்னோட பேர் அப்படி இருக்கட்டும், நான் உனக்கு ஒரு பேர் ஒன்று வைக்க போறேன், ஸ்கூலுக்கு ஒரு பேர், எனக்கு லேசா கூப்பிடுறதுக்கு. ரோஹிலாத்தாவோ என்னமோ, ரோஹிலாலாவோ என்னமோ தான் அவனோட பேர். நான் சொல்ல இந்த பேரை அப்படி இருக்கட்டும், ஆனா நான் ஒரு பேர் வைக்க போறேன்னு சொல்லி அந்த டீச்சர் ஒரு பேர் வச்சு அவ சொன்னா, நான் உன்னை நெல்சன் கூப்பிட போறேன். அப்ப நெல்சன் பேர் வச்சது உமா பாப்பா இல்ல, நெல்சன் மண்டேலாக்கு ஒரு ஆசிரியர். அந்த ரோஹிலாத்தாவோ வட்டவ அந்த பேர் மறந்துட்டு, பேர் ஞாபகம் ரோஹிலாலா. ரோஹிலாலாவ ஒரு நெல்சன் மண்டேலாவை மாத்தினது யாரு? டீச்சர். ஏன்? அந்த டீச்சர் அந்த விதைக்கு, அந்த விதை முளைக்கிறதுக்கான ஒரு சூழல் அந்த டீச்சர் எடுத்து கொடுத்தார். அது மாதிரி பேரண்ட்ஸ் நிற்கிறார். அப்ப இவர் ரோஹிலாத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு போனோடனே அப்ப டீச்சர் சொல்றா, நீ இன்றையிலேருந்து நீ நெல்சன். ஓகே, ஊட்ட வந்து அப்ப சொல்லிக்கிறா. போகல இந்த இன்னும் இந்த கிராமங்களில் உடுப்பாங்களே, ஷார்ட்ஸ் போடுற இல்லை, ட்ரௌசர் போடுற இல்லை, என்ன சொல்லுது, கோவணமா, கோவணம் மாதிரி வந்து அதான் உடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்க்கிறார். யோசிச்சு பாருங்க, அதான் உடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்க்கிறார். அப்ப ஸ்கூல்ல டீச்சர் சொல்லிக்கிறார், நீங்க இதை உடுத்துட்டு வர இயலாது, நீங்க ஷார்ட்ஸ் போட்டுக்கொண்டு வரணும் அல்லது ட்ரௌசர் போட்டுக்கொண்டு வரணும். இப்ப ட்ரௌசர் போடுறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தோடனே எங்க ஹமீதியாசா ஈக்குதாங்க ட்ரௌசர் வாங்குறதுக்கு. அங்க ஹமீதியாஸ் இல்ல ட்ரௌசர் வாங்குறதுக்கு. அவரோட வாப்பா அந்த சமூகத்தில் ஒரு தலைவர். வாப்பா ட்ரௌசர் போட்டுருவரா. அப்ப வாப்பாட்ட போய் சொல்லிக்கிறார், இப்படிதான் பாப்பா, எனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன்னா எனக்கு ட்ரௌசர் வேணும். அப்படியா, ரைட். பாப்பா என்ன செஞ்சுக்கிறார் தெரியுமா? பாப்பாட ட்ரௌசர் எடுத்து முழங்காலால வெட்டிக்கிறார். பாப்பாட ட்ரௌசரை முழங்காலால வெட்டினோடனே இப்ப இந்த ரோஹிலாத்தாக்கு ஒரு ட்ரௌசர் கிடைச்சிட்டு, இப்ப இடுப்பு கொஞ்சம் பெருசு, ஒரு சீலை எடுத்து இடுப்பை கட்டி இப்ப ரோஹிலாத்தாட ட்ரௌசர் சரி. இப்படித்தான் அவர் ஸ்கூலுக்கு போறார். இப்படி ஸ்கூலுக்கு போய் படிச்ச மனுஷன் சவுத் ஆப்பிரிக்காவோட பெரும் மாற்றத்தை செஞ்சு அவர் ஒரு லோயரா வந்து, அவர் படிச்சு லோயராகி, அவர் பின்னரங்கெல்லாம் மாடு மேய்க்கிறதா மாட்டு வேலை, ஆடு. அப்படி இருந்த ஒரு மனுஷன் படிச்சு லோயராகி சவுத் ஆப்பிரிக்காவில் கருப்பு இனத்துக்கு வாக்குரிமை இல்லாத நேரம் அதுக்காக போராடி 27 வருஷம் சிறையில் இருந்து, அந்த சிறையில் இருந்ததே ஒரு பெரிய வரலாறு. அவர் கடைசியாக சவுத் ஆப்பிரிக்காவில் ஜனாதிபதியாக வரார். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்த ஜனாதிபதிக்கு லண்டன்ல பார்லிமெண்ட்டுக்கு முன்னால ஒரு சிலை ஒன்று இருக்குது, நெல்சன் மண்டேலா. இலங்கை ஜனாதிபதிக்கு, இலங்கையில் எத்தனை ஜனாதிபதி மாதிரி கள்ளம் மாதிரி இருந்திக்கிறாங்க. தானே மக்கள்ல பணத்தை கொள்ளையடிக்கிறார்,
கள்ளக்கூட்ட ஜனாதிபதிகள் இலங்கையில் நிறைய இருந்திருக்கிறாங்க. ரைட், இதை கேளுங்க. அவங்க இந்த இந்த கள்ளக்கூட்டம் எல்லாம் என்ன செய்வாங்க? இந்த கள்ளக்கூட்டம் பெருசா வாழுவாங்க. கடைசிக்கு அவங்க என்ன ஹீரோவா இருப்பாங்க. ஆனா என்னவா மாறுவாங்க? ஜீரோ. எப்ப ஜீரோ ஆகுவாங்க? எப்ப ஜீரோ ஆகுவாங்க? அவங்களோட ரூ கோணத்தோட அவங்க ஜீரோ. ஜீரோ மட்டும் இல்ல, அவங்க அதை பத்தி இப்ப பேச தேவையில்லை. ரைட். ஆனா நாங்க சொல்ற இந்த வாழ்க்கை வெற்றி தொடர்ந்தும் ஹீரோவா இருக்கிற வெற்றி, ஒரு நாளும் ஜீரோ ஆகிறது இல்லை. அது இங்க உலகத்திலேயும் ஹீரோ, உயிர் போனத்துக்கு போகும் ஹீரோ. அந்த ஹீரோ அல்லாஹ் யா அய்யத்துவன் நஃப்ஸு முத்மஇன்னான்னு கூப்பிட போக்கல அமைதி அடைந்த ஆத்மாக்களாக எழுப்பி போற ஹீரோ. ஏன் தெரியுமா நெல்சன் மண்டேலாட சில லண்டன்ல பார்லிமெண்ட்டுக்கு முன்னுக்கு இருக்குது? ஏன்? அவர் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மட்டுமல்ல, அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவன், ஒரு குளோபல் சிட்டிசன், ஒரு குளோபல் சிட்டிசன். முழு உலகத்துக்கும் உரிய ஒரு தலைமைத்துவ பண்பு, தலைமைத்துவமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவர். அதனால்தான் சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட்டுக்கு லண்டன்ல பார்லிமெண்ட்டுக்கு முன்னுக்கு சிலை இருக்குது. அவர் வாழ்ந்தது இது எங்கட இந்த நாம இருக்கிறது இந்த அலிக்கம்பு மாதிரி, அதை விட ஒரு பின்தங்கி ஒரு கிராமம், ஒரு வயல், ஆடு மாடு மேய்ச்ச மனுஷன், 7 வயசுல ஸ்கூலுக்கு போன மனுஷன். ரைட். இந்த கோவணம் கட்டிக்கொண்டு ஸ்கூலுக்கு போன மனுஷன், ஒரு லோயரா வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்டா வந்து இப்ப கோட் ஷூட்டோட லண்டன்ல சிலையிலே இருக்கிறார். நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், இது ஒரு வகையான வெற்றி. இந்த வெற்றி அதாவது இந்த வெற்றி மட்டும் போதும். இப்படியான ஒரு வெற்றிக்கு அறிவு, படிப்பு, இந்த ஆளுமை விருத்தி, எங்களுக்கு 7 மணி அந்த தைரியம், இதெல்லாம் தேவை. அதே நேரம் இதுக்கு சமாந்தரமாக வஹியுடைய அறிவு, வஹிய விளங்குற அறிவு, இது ரெண்டும் இருந்தால்தான் எங்களோட வெற்றி கம்ப்ளீட் ஆகும். எனவே நான் பிரின்சிபல் சொன்னார் 11:15 வரைக்கும் பேசலும் என்று. இன்னும் 4 நிமிஷம் நீக்குது. இந்த கடைசி 4 நிமிஷத்துலையும் நான் சொல்ல வர இதை சமரைஸ் பண்ணி முடிக்கிறேன். மாணவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள், இந்த ஏற்பாடுகள் எல்லாம் உலகத்தை மட்டுமில்லை, இந்த குளோபல்ல வெற்றி பெறதுக்கு உங்களுக்கு எளிமையாக்கீங்க. குளோபல் சிட்டிசனா வரணும், அக்கறைப்பட்ட சிட்டிசனா மட்டும் வந்து போதாது. அது சாத்தியமா? என்ன சொல்றீங்க? நிச்சயமாக சாத்தியம். இந்த அதுல இப்ப நவீன காலத்துல இன்னமும் சாத்தியம். நானும் இந்த கிராமத்துல தான் இந்த 17-18 முதல் என்ற லைஃப்ல 17-18 வருஷம் நான் இந்த கிராமத்துல போறது, இங்கே வளர்ந்தால்தான். இந்த கிராமத்துக்கு வெளியால நான் அட்வான்ஸ் லெவல் அது நான் போகவே இல்லை. இடையில ஒரு முறை கொழும்புக்கு 2 முறை போயிட்டு வந்து இப்ப நான் அவ்வளவுதான், வேற எங்கேயும் போவே இல்லை. இந்த கிராமத்தை விட்டு வெளியே போனது மெடிக்கல் காலேஜுக்கு போறதுக்கு தான். இது 40 வருஷத்துக்கு முந்தைய கதையை நான் சொல்றேன். நான் மெடிக்கல் காலேஜுக்கு போனது 85ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 40 வருஷம். 40 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு இங்க இருந்து மெடிக்கல் காலேஜ் போயிடலாம்னு சொன்னா, இப்ப இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஏன் இதுல இருக்கிற அவ்வளவு பேருக்கு யூனிவர்சிட்டி போயிடாது, மெடிக்கல் காலேஜ் போயிடாது. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாம எனக்கு மெடிக்கல் காலேஜ் போயிடலாம்னு சொன்னா, ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி கொண்டிருக்கிற இவ்வளவு பிள்ளைகளுக்கும் ஏன் படிச்சு முன்னேறி போக இயலாது? ஓல்ல ஒரு டிஸ்டிங்ஷன் இல்லாம மெடிக்கல் காலேஜ் போயிட மாட்டா, இங்க டிஸ்டிங்ஷன் எடுத்து வச்சு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாம் ஏன் மெடிக்கல் காலேஜுக்கு போயிடாது, யூனிவர்சிட்டிக்கு போயிடாது? நிச்சயமா போகலாம். அதுக்கு என்ன தெரியுமா வேணும்?
உங்களோட சிறகுகளை நீங்க விரிக்கணும். அந்த லெஸ் பிரவுனுக்கு சொன்னாரு டீச்சர், இன்னொருவரோட ஒப்பீனியன், மற்றவங்களோட கருத்து உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாதுன்னு சொல்லி. எனவே இந்த சிறகுகளை விரிக்கிற சூழலை நாங்கள் கொடுக்கணும், பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும். அதே நேரம் நாங்கள் சிறகு விரிச்சு பறக்கணும்னு சொன்னா, உலகத்தில் வெற்றி பெறணும்னு சொன்னா, மறுமையிலையும் வெற்றி பெறணும்னு சொன்னா, எங்களோட கல்வி இந்த நவீன கால கல்வியும் வஹியுடைய கல்வியையும் சேர்த்து படிக்கிற கல்வியாக இருக்கணும். அதுக்குரிய சிஸ்டம் இல்லைன்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கணும். அப்படி செஞ்சோம்னு சொன்னா எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கடைசியில் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்களை என்று கூப்பிடுற நேரம் நாங்கள் அந்த அமைதி அடைந்த ஆத்மாவாக எங்களுக்கு போயிடும். எனவே இது இந்த உலகத்தை வெற்றி கொள்வது கஷ்டமான ஒரு வேலை அல்ல. அந்த நம்பிக்கை, அந்த ஆளுமை, அந்த திறமை இருந்தால் இதெல்லாம் வெரி சிம்பிள். ஆரம்பத்தில் உங்களுக்கு அது விளங்காது. இப்போ உங்களோட வயசுல நான் ஐக்க போகல, நான் இருக்கிற நேரம் நான் கற்பனையும் பண்ண இல்லை. எனக்கு அந்த எனக்கு பெருசாக இங்கிலீஷும் தெரியாது, வொமிட்டிங்கடா சத்தியண்டே தெரியாது. ஆனா அப்படி இருந்தாலும் கூட, அது இப்ப அப்படி இருந்தாலும் நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள எல்லாம் அந்த ஆலமரம் இருக்குது. நீங்க விதையாக இருக்கிறீங்க. நீங்க உங்களே தியாகம் செஞ்சு உங்களே வளர வச்சதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க, ஆலமரமா வளரையிலும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்னேன் ஆரம்பத்தில் வொமிட்டிங்கடா சத்தியம் கூட தெரியாம ஆங்கிலத்தில் இருந்த காலம் தான் இந்த ஊர்ல இருந்து இருந்த காலம். ஆனா அப்படி இருந்த போது கூட அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். 2017ஆம் ஆண்டு இங்கிலாந்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஸ்பீச்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் மாணவர் கவுன்சில், அந்த ஸ்டூடெண்ட் குரூப் ஒரு பேச்சு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போய் நான் 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் பேசினேன் ஒரு சப்ஜெக்ட். நான் பேசின சப்ஜெக்ட் தான் எனக்கு மிச்சம் க்ளோஸ், மிச்சம் நெருக்கமான ஒரு சப்ஜெக்ட். அதுதான் எனக்கு பெரிய திருப்தியை தர சப்ஜெக்ட். பேசின விஷயம் ஆக்ஸ்போர்ட்ல பல்கலைக்கழகத்தில் பேசுறது அது பெரிய மேட்டர் அல்ல. அதெல்லாம் சிம்பிளா உங்களுக்கு அச்சீவ் பண்ணிடும். பேசின சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, ரோல் ஆஃப் கான்டெம்பரரி மெடிக்கல் சயின்ஸ் இன் தி டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி குர்ஆன். நவீன மருத்துவ விஞ்ஞானம் குர்ஆனை ஆழமாக விளங்குறதுக்கு எப்படி உதவி செய்யுது தான் தலைப்பு. நவீன மருத்துவ விஞ்ஞானம் குர்ஆனை ஆழமாக விளங்குறதுக்கு எப்படி உதவி செய்யுது என்ற தலைப்புல 1.5 மணி நேரம் எனக்கு பேச கிடைச்சது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில. இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து 18 வருஷம் இப்படியெல்லாம் ஏற்பாடுகள் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த காலத்தில் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாம ஓலவெல்ல ஒரு டிஸ்டிங்ஷனும் இல்லாம உங்களே மாதிரியே இந்த ரோட்லையும் இந்த மார்க்கெட்லையும் இதுலையும் சுற்றி திரிஞ்ச எனக்கு அப்படி போயிடும்னு சொன்னா, ஏவாப்பா உங்களுக்கெல்லாம் செய்யலாது, ஏமா உங்களுக்கெல்லாம் செய்யலாது. எனவே அந்த செய்தியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த திறமை மாற்றல் நீக்குது. நீங்க எல்லாம் அந்த ஆலமரத்தில் விதைகளாக இருக்கிறீங்க. ஆனா நீங்க வளமான மண்ணில் நீங்க நாட்டப்படணும். அந்த வளமான மண்ணில் நீங்க அதாவது அப்படி வளமான மண் உங்களுக்கு கிடைக்கல, நீங்க அந்த வளமான மண்ணை தேடுங்க. நீங்க மரம் அல்ல, யூ ஆர் நாட் a tree, you are a human. மரமா இருந்தா தான் மரம் ஒரு இடத்துல ஸ்டக். ஒரு மரத்துக்கு இந்த இடம் சரி வரல எனக்கு என்று சொல்லி மரத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடல. அந்த மரம் வாழ்ற மண் வளம் இல்லைன்னு சொன்னா அந்த மரம் செத்துத்தான் போகும். ஆனா நீங்கள் எல்லாம் மரம் அல்ல, மனிதர்கள். மரத்துக்கு தான் மூவ் பண்ண இயலாது, இன்னொரு இடத்துக்கு போயிடாது. ஆனா உங்களுக்கு போகலும் போய் நீங்க வளம் இல்லாத ஒரு மண் இருக்குமாக நீங்க வாழ்ற சூழல் வளம் இல்லையா, வளமான மண்ணை தேடி போங்க, கேளுங்க, முயற்சி செய்யுங்க.
உங்களுக்கு அறிவை தேடுங்க. அந்த அறிவு இந்த உலகத்தை வெற்றி கொள்ற அறிவு. இந்த உலகத்தை வெற்றி கொள்ளணும்னு சொன்னா மறுமையை வெற்றி கொள்ற அறிவு, இந்த வஹீயுடைய அறிவும் நவீன அறிவும் சேர்ந்தா மட்டும்தான் அது நடக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவ அன்ஷாக்கும் மினல் அர்த் வ இஸ்தஅமரக்கும் ஃபீஹா. அவன் உங்களை மண்ணால இருந்து படைச்சான். இந்த பூமியில ஹுவ அன்ஷாக்கும் மினல் அர்த், அவன் இந்த பூமியில இருந்து தான் உங்களை படைச்சான். வ இஸ்தஅமர ஃபீஹா. இஸ்தஅமரன்னு சொல்றது அரபுல அந்த வினை சொல்ல 10 ஃபார்ம் இருக்குது. ஃபால ஃபஅல ஃபால அப்படி 10 ஃபார்ம் இருக்குது. அதில் 10வது ஃபார்ம் தான் இந்த இஸ்தஅமர என்ற ஃபார்ம். அது கருத்து என்னன்னு சொன்னா, இதை வேண்டி நிற்கிறது. அதான் அல்லாஹ் தஆலா அவளை வேண்டி நிற்கிறான். என்னத்துக்கு? இந்த பூமியை வளப்படுத்துறதுக்கு. எனவே பூமியில வாழ்ந்து அல்லாஹ் சொல்ல, அந்த பூமியிலிருந்து உங்களை படைச்சோம், இந்த பூமியை வளப்படுத்துற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் வேண்டி நிற்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நீங்க பூமியை வளப்படுத்தணும்னு சொல்லி. எனவே நாங்க நாய்கள் மாடுகள் கழுதைகள் போல வாழ்ந்து தின்று குடிச்சு அப்படியே செத்து போனோம்னு சொன்னா எங்களுக்கும் அந்த நாய்க்கும் கழுதைக்கும் மாட்டுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இல்லாம போகும். அப்படி இல்லை. இந்த பூமியில மாற்றங்களை செய்த மனிதர்களாக, இந்த பூமியை வளப்படுத்துற மனிதர்களாக, இந்த பூமியில இம்பாக்ட் ஏற்படுத்துற மனிதர்களாக, இந்த பூமியை நாங்கள் மரணிக்கிறதுக்கு முன்னால ஒரு டு மேக் இட் எ பெட்டர் பிளேஸ், இது ஒரு சிறந்த இடமாக மாற்றி ஒரு சிந்தனை எழுச்சி, ஒரு சிந்தனை போராட்டம், இந்த நவீன ஒரு கல்விக்கூடான இந்த பொருளாதார விருத்தி, அறிவு விருத்தி, ஆத்மீக விருத்தி, ஆத்மீக வறுமை இல்லாம உலகத்திலேயும் ஹீரோவாக வாழ்ந்து தொடர்ந்து மறுமையிலையும் அல்லாஹ்வோட ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா இந்த இப்படியான நான் இந்த சொன்ன இந்த விஷயங்களை நாங்கள் கவனத்துக் கொள்ள வேண்டியிருக்குது என்று அந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். வாக்குறது அவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். தலைவர் அப்ரார் ஃபவுண்டேஷன் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்களால் கல்வி கூடான வெற்றி பாதை என்ற தலைப்பில் மிக சிறப்பான முறையில் ஒரு உரையினை ஆற்றி சென்றார். அவருக்கு எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்வில் அடுத்து இந்நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் எமது கல்லூரியின் முதல்வர் ஜனாப் ஏஜி ஃபஸ்மில் சார் அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவிப்பதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்தில் பல வேலைப்பட்களுக்கு மத்தியில் எமது இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் சிறு பிள்ளை வைத்திய நிபுணரும் தலைவர் அப்ரார் ஃபவுண்டேஷன் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்தில் சிஇஓ ஆஃப் அப்ரார் ஃபவுண்டேஷன் ஓய்வு பெற்ற அதிபர் ஷேக் எம்ஜேஎம் மன்சூர் நலிமி அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு எமது கல்லூரியின் பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவர்களுக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இறுதியாக ஸலவாத் ஓதுவதற்காக செல்வி ஏஎம் அஃப்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணவர்கள் உரிய இடத்தில் அமர்வாக